இங்கே பாருங்க, நம்ம கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க நீ வீடு வீடா போய் ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறீங்க, நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி பேசும்போது கை தட்டாதீங்க. நிறைய அட்வைஸும் உங்களுக்கு கொடுக்க வந்துக்கிறேன், புரியுதுங்களா? அப்போ நாம என்ன பண்ண போறோம், வீடு வீடா போய் மானை வணக்கம்னு சொல்ல போறோம். பொதுச் செயலாளர் வாழ்க. மானை வணக்கம். அது மாதிரி மானை வளர்க்க கூடாது, வணக்கம் வணக்கம் அது சொன்னா போதும், சரிங்களா? சில அறிவுரை டிப்ஸ் கொடுக்குறேன். பேனர்ல என் போட்டோ இருக்கக்கூடாது, ஸ்டிக்கர்ல என் போட்டோ இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? செஞ்சிடணும். போயிட்டு ஒட்டின வீட்டுல எல்லாம் மறுபடியும் மேல போய் ஒட்டிருங்க. அப்புறம் கண்ட இடத்துல போய் கொடியை தூக்கி வச்சுலாம் நீங்க இப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. நான் இப்பதானே சொன்னேன், அப்படி அது இப்படிலாம் பண்ணாதீங்க, இரிட்டேட் ஆகும். அப்புறம் வானத்தை பார்த்து லூசு மாதிரி கட்சி பேரை சொல்லக்கூடாது. இப்பதான்டா சொல்றேன், இங்க பாருங்கடா, உயிரை வாங்குறீங்கடா தற்கூரிமா. இது பாரு, அடுத்து கண்ட இடத்துல சும்மா சும்மா நம்ம கட்சி பேரை சொல்லி கத்தக்கூடாது. இங்க பாரு, தயவு செய்து அமைதியா இருக்கு, டென்ஷன் பண்ணாதீங்க. நமக்கு தேவையான என்னைக்காச்சும் ஒரு நாள் அன்னைக்கு பண்ணிக்கலாம். அப்பதான் மாநாடு பர்மிஷன் கொடுப்பாங்க. பஸ்ஸுகளை அடிச்சு நொறுக்கூடாது, பைக்ல வந்து வேகமா வரக்கூடாது, ட்ரிபிள்ஸ் வரக்கூடாது, ஹெல்மெட் போடணும், அப்புறம் சீட் பெல்ட் போடணும், பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாது. எல்லாமே வந்து பார்த்து பண்ணிக்கோங்கடா. டெம்போ டிராவல் மட்டும் எடுத்துக்க, அதுல ஏறிப்போம் மேல. நான் அது லிஸ்ட்ல இல்லைனாலும் அது ஒரு வாகனம் தான். அப்படிலாம் பண்ணாதீங்கடா தயவு செய்து. இப்படிலாம் பண்ணீங்கன்னா நீங்க தலைவரை நேர்ல பார்க்கலாம். அவர் குஷ்டு வச்ச டம்ளரை 10,000 ரூபாய்க்கு நான் தருவேன். சரி, இதோட அமைதியா இருக்கணும், அமைதியா வேலை செய்யணும் கட்சிக்குள்ள. ஏய் அந்த சேர் ஏன் பாக்குற, அந்த சேர் ஏன் பாக்குற தலைவர்? அந்த சேர் பிளாஸ்டிக் சேர் 7 ரூபா, இரும்பு சேர் 12 ரூபா எடுத்துக்கிறியா? அடிச்சிருவேன் நானு. போ, அமைதியா போங்க எல்லாம், போ கட்சி வேலை செய்யுங்க, போங்க போங்க. உலகத்திலே இப்படி ஒரு கட்சியை யாரும் நடத்த மாட்டாங்கடா. சரி, நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணம், நம்மளுடைய ஜி மீண்டும் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். ஹெலிகாப்டரிலிருந்து இறங்கி விட்டார். இதோ மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். போடியம் அங்க இருக்கு, கொஞ்சம் அப்படி. இப்போது அவர் பேசுவார், நான் அதை உங்களுக்காக மொழிபெயர்ப்பு செய்வேன். அச்சா ஹே. வணக்கம், சோழ தேசத்தை நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். சன்ரைஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நமஸ்கார். ஏக் சாய், நாட்டு சர்க்கரை வித்தவுட் சுகர். என்ன சொன்னாரு? எப்ப பட்டாலும் பிப்பார், அது துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை. வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி என்ற குரலை அவர் இந்த இடத்துல பாடி கொண்டிருக்கிறார். Last 5 years those come to this way. Twice way, us way. போன வருஷம் 5 தடவைக்கு மேல நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். அந்த நேரத்துல அது தேர்தல் நீங்க நினைச்சிடக்கூடாது. இந்த தடவை நான் திடீர்னு வந்திருக்கிறது காரணம் அடுத்த வருஷம் தேர்தல் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இனிமே அடிக்கடி வருவேன், அதுவும் நான் தேர்தலுக்காக தான் இனிமே இங்க படையெடுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்றாரு. Last time hey, Malay hey, the hey. This time hey, the 9 are hey. அதாவது போன முறை நான் வந்தப்ப என் வாயில இருந்து நான் மலை அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் இங்க இருந்து கத்துனீங்க. இந்த முறை நாயினா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கத்துறீங்க. அழகா வார் ரூம் யார் தலைவரோ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இந்த வார் ரூம் அழகா இயங்குது அப்படின்னா ஒரு பெருமை கொள்றாரு. தமிழ்நாடு ஹே, நாம் குவாய் தாடி மே ஹே. This very powerful அடிமை ஹே. நமக்கு பல ஸ்டேட்ல பல அடிமைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுல நமக்கு கிடைச்ச அடிமை ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நல்ல ஒரு அடிமை. நமக்கு கிடைத்த அடிமையில ரொம்ப திறமசாலியான அடிமை, அதுதான் கிடப்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. திஸ் டைம் ஹே நாம் போ டீலிங் ஹே, பக்கா டீலிங் ஹே. ये अच्छा डीलिंग दिस अ फॉर्म है सा. அதாவது அவர் கூட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்ப டீலிங்ல ஒரே வார்த்தை தான், கட்சி உங்களுக்கு பதவி எங்களுக்குன்னு நம்ம டீலிங் பேசணும். அவர் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டாரு. நல்ல சூப்பரான டீலிங்கு, ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிருச்சான். மற்ற ஸ்டேட்ல கூட டீலிங் ரொம்ப கஷ்டமா இழுபறியா இருந்திருக்கும். இந்த ஸ்டேட்ல ஒரே சிட்டிங்லேயே டீலிங் முடிஞ்சிருச்சாமா. திஸ் டைம் தி டீலிங் எதுக்கு கேட்கணும். அதாவது இதெல்லாம் ஓகேவா, உங்களுக்கு வேற ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டோம். நம்ம வந்து சீட்டு வேணுமா அப்படிலாம் கேட்டோம். அவருக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. மலையை மட்டும் நீங்கள் நீக்கினா போதும், நாங்கள் உடனே கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு ஏன் இருக்குன்னு கேட்காம நமக்காக அந்த அவர் வந்து டீலிங் ஓகே பண்ணியிருக்காரு நம்ம கெடப்ஸு. லாஸ்ட் ஒன் ரிக்வெஸ்ட், தமிழ்நாடு மக்களுக்கு லாஸ்ட் ஒன் ரிக்வெஸ்ட்.
எல்லாரும் உங்க phone torch light है on है अच्छा very powerful light है this type है not चाहिए अच्छा है बस के बस blast के உங்க எல்லாரும் லைட் அடிக்க சொன்னார் இல்லையா, நீங்களும் அடிச்சிட்டீங்க. ஆனா இந்த மாதிரி நான் வடக்குல எங்கேயாவது போய் பேசியிருந்தேன்னா லைட் அடிச்சுன்னா கூரையே கொளுத்தி விட்டு வீட்டையே எரிச்சு ஊரையே சுடுகாடு ஆக்கியிருப்பாங்க. பரவாயில்ல, நீங்க லைட்டை மட்டும் அடிக்கிறீங்க. கையை தட்ட சொன்னா தட்டு தகரன்னு எல்லாத்தையும் அடிச்சு கிழிச்சு விட்டுருப்பாங்க. பரவாயில்ல, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அடுத்த வாட்டி வரும்போது எதையாவது பண்றீங்கன்னா பாக்குறேன் அப்படின்னு ஒரு பெருமையை சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ அவர் விடை பெறுகிறார். அடுத்தபடியாக இந்த கலை நிகழ்ச்சியில் ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணி கட்சி தலைவரை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. நம்மளுடைய ஜிக்காக பெரிய பட்ஜெட்டில் ராஜா சார் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். உங்களுக்கு அந்த பட்ஜெட் ஒதுக்க முடியலனாலும் சிறிய தொகையில் ஒரு சின்ன பாடல்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பாடல் குழுவினர் மேடைக்கு வரும். வாங்க வாங்க. உங்களுக்கு சிறப்பான பாடல்கள் எழுதியிருக்கிறேன். வாங்க வாங்க. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். நானும் உங்க கூட ஜாயின் பண்ணி பாடிக்கலாமா? ரைட், நன்றி. ரெடியா? ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். நீ பொட்டு வச்ச பித்தளை குடம் ஊருக்கு நீ மரகம், நீ தொட்டு தொட்டு தவழ்ந்து வரும் ஜோரான தங்கரதம், நீ சங்கி குட்டி தாமர முட்டி, நீ சங்கி குட்டி தாமர முட்டி, பேர சொல்லும் ஆட்டுக்குட்டி. ஓகே, நம்ம அடுத்த பாடல் போலாம். அடுத்த பாடல் ரெடி 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 ஸ்டார்ட். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கமலாலயம் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, புண்ணியம் தான் செஞ்சிருக்கு பூக்கச்சி மாமி, இலைகள் தேஞ்சு போச்சு கச்சி காஞ்சி போச்சு, தொண்டர்கள் எங்களை ஏமாத்தி, சாமி தூங்கி போச்சு அரிக்க லேட்டா போச்சு, கழகம் எங்களை ஏமாத்தி, ஓட மக்களை வித்து புட்ட ராசா, தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்து ராதராசா, ஐயா தோரே ஐயா தோரே வாழ விடுப்பாங்க ஐயா தோரே. ஓகே, விழாம் இடையில் கலகலப்பாக பாடி உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள். இறங்கி இறங்கி நீங்க போ, இறங்கி இறங்கி. நல்லபடியா இருந்துச்சுப்பா. எத்தனை சீட்டு, எத்தனை தொகுதி, எல்லாம் முதலமைச்சர் அறிக்கை, ஆட்சியில் பங்கு, எதுவும் தேவையில்ல. 2 பாட்டை போட்டா போதும். வேலையை பார்த்துட்டியா? பார்த்துருக்கேன். அண்ணன் வந்தா சத்தம் போடுவாரா? சரி, பண்ணிட்டாங்களா? புறப்படுவோமா? எங்க? மயில் ஒன்று புறப்படுவோம். எங்க போறோம்? அது சாதி சங்க கூட்டம் நடத்திருக்காங்கடா, அதுக்கு என்ன பேச கூப்பிட்டுருக்காங்க. சாதி சங்க விட்டதுக்கா? ஆமா. என்ன நம்மளாம் அங்க போக கூடாதுண்ணா? அது சாதியா பாக்கார என் ஐயா, என் தாத்தன் பார்த்தேன். இங்க பாரு, இனி மத்திய உணவு திட்டம் எங்க ஐயா யாரை பார்த்து கொண்டு வந்தா தெரியுமா? வேண்டாம், நான் வண்டியை வேணாலும் எடுக்க சொல்றேன், அது வேண்டாம். வெளில என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாம் பண்ணாதானே. என்ன நடக்குது? தம்பி கட்சி புதுசா ஓபன் பண்ணிருக்காருல. ஆமா, நம்மள விட்டு கிளிக்கிறாங்க. தம்பி, அன்னை சொல்றத கேளு. 1000 இருந்தாலும் அது என் தம்பி. தம்பியோட கொள்கை எதிரி வேறையா இருந்தாலும் தம்பிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்டா. இப்ப மேடையில என்ன பேசிருக்கு, 2 பேருக்கு நடுலாம் போட்டி என்னச்சுல, அதை வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன், கட்டி அணைக்கிறேன், விடு, அவ்வளவுதான். புரியுதா? என் தம்பி கொள்கைக்கு எதிராக நின்னாலும் என் தம்பி, அதை பாத்துக்கலாம், விடு. சரி, தம்பி அழகா நீட்டுக்கு போய் பேசிருக்குல்ல, அது அண்ணனை பார்த்துதான். எல்லாமே அண்ணனை பார்த்தா பேசியிருக்கு. தம்பி என்ன பேசினாலும் அந்த தம்பியை பார்த்து நீ பேசக்கூடாது. அண்ணன் போட்ட கோடு. தம்பி நம்மள மதிக்கலங்கிறதுக்காக நம்ம அது பண்ணக்கூடாது. தம்பி அதுமா முதல் தம்பி, அப்புறம் நீங்க தான் இல்ல தம்பி. அவசர அவசரமா அங்க போகணும்னு கூப்பிட்டாரு, நம்மளை விட்டு தனியா போயிட்டாரு. தனியா விட்டுட்டு போக மாட்டாரு. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. பிச்சுட்டு நான் என்ன பேசிக்கிறீங்க? தம்பி கும்பின்னா பார்த்து கொள்கைலாம் வேற. தம்பி இப்ப என்ன சொல்றது நோட் பண்ணிக்கங்க. கொள்கைக்கு எதிரா நம்ம கைய வச்சிருக்க கொள்கைக்கு எதிரா பெத்த ஆப்பனாத்தானுமே வந்தாலும் சரி, எதிரி தான். மாமனார் தவிர நம்ம கொள்கைக்கு எதிரா அப்பனும் ஆத்தாலும் வந்தாலும் எதிரி தான். என்ன தம்பி தம்பின்னு என்ன? இனிமே உனக்கு எனக்கு தான் போட்டியே. தம்பி சேட்டை செஞ்சுக்கிறியா தம்பி? உனக்கு என்ன இசட் பிரிவு? கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே கிளிக்க இசட் பிரிவு. எனக்கு ஒண்ணுமே இல்லை, வயிறு எறியுது. ஒண்ணுமே இல்லை, வயிறு தம்பி. இசட் பிரிவு, எக்ஸ் பிரிவு. என்னோட வளர்ந்துருவே நீ? அவ்வளோதான் தம்பி. இனிமே எல்லாரும் டார்கெட் பண்ணி அடிங்க.
வெட்டு விளாசுங்க ஆமையா காக்காவை பாத்துருவேன் நீ அடி. அவரையா? ஆமா அடிங்க பாத்துக்கலாம், நான் இருக்கேன் உங்களுக்கு, ஒருத்தர் விடாத அடி. எல்லாரும் சொல்றேன், இந்த தம்பி தான் வேட்பாளர், இந்த தம்பி தான் வேட்பாளர், எல்லாம் நோட் பண்ணிக்க. இந்த தொகுதியில இவன் தான் வேட்பாளர். அண்ணா நானா? நீ கூட்டு கீட்ட நீ யார் தம்பி கிம்பிடாது, இந்த தம்பி தான் எனக்கு முத தம்பி. தம்பி நீ தான் தம்பி வேட்பாளர். அண்ணா இங்க நான் எதுக்கு நான் போய் தம்பி உன் சமூக உன் சாதியாளு தான் இங்க இருக்காங்க சுத்தி, நீ நில்லு, நீ ஜெயிச்சிருவ. ஏன்னா சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டு நீ அன்னைக்கு தீட்டு இன்னைக்கு ஸ்வீட்டு, நில்லுடா நான் பாத்துக்கிறோம். இங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து இனிமே அந்த புது கட்சி அந்த சினிமா நடிகர் ஆமா ஆடிங்க, சரி. ஒருத்தர் விடாம ஆடிங்க. சரி இனி வெறிதான், எனக்கு வெறியாட்டம் இனிமே பாரு. சரி. ஏண்டா காலையில அவங்க அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு போனாரு, எங்கேயோ போயிட்டு யாரையோ பார்த்துட்டு வந்தாரு, யாரு என்ன பேசினான்னு தெரியல, அப்படியே வந்து உள்டால கடி அடிச்சு போயிட்டு இருக்காரு. எப்போதும் முத நாள் பேசுறத மறுநாள் தான் மாத்தி பேசுவாரு, காலையில பேசுறத நைட்டு பேசுறாருன்னா ஏதோ நடந்திருக்கு, கண்டுபிடிக்கிறேன். ஓ